புது யூசர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வெப்சைட்டோட ஹோஸ்ட் யார் அவங்களோ அட்மின் யாரோ அவங்க தான் நமக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அவங்க வெரிஃபை பண்ண அப்புறமேட்டு நம்மளால் அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நம்மளால் போக முடியும். நம்ம இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இது பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறப்போ நம்மளோட இமெயிலும் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிமெம்பர் மீ கொடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நமக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இப்படி டேஷ்போர்டு கிளிக் ஆனோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் வி கார்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வி கார்டுங்கிற பேஜுக்கு நம்ம போய்க்கலாம். போயிட்டு இந்த இடத்துல நியூ வி கார்டு, இங்கே ஃபஸ்ட்டு நம்ம லீ கஃபே நமக்கு வந்து க்ரியேட் ஆக போகிற யூஆர்எல் வந்து என்ன நேமில் வரணும் அப்படின்றக்காக நம்ம இந்த யூஆர்எல் கொடுக்குறோம். நம்ம வி கார்டோட நேம் வந்து லீ கஃபேன்னு கொடுத்துருக்கோம். ஆக்குபேஷன் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து ப்ரொஃபைல் இமேஜ் வந்து நமக்கு ஒரு லோகோ இருக்கும் இல்லையா, அந்த லோகோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கவர் இமேஜ் வந்து நம்ம வேறு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறமேட்டுக்கு சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ண அப்புறம் வி கார்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும். இப்படி நம்ம வி கார்டை கிளிக் பண்ண அப்படி டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி நமக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து நமக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் சேவ் கொடுக்குறேன். நமக்கு டெம்ப்ளேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து டைனமிக் வி கார்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்படி நம்ம வந்தோடனே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அதோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஷோ ஆக போகுது. அது நம்ம ஆட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ், டெக்ஸ்ட் கலர்ஸு, கியூஆர் கோட் இமேஜ், இதுக்கான பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸ்டிக்கி பட்டனோட பொசிஷன் லெஃப்டாக ரைட்டாக இதெல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து உங்கள் டைமிங் என்ன இருக்குமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னால ஈவினிங் டைமில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 5 to நைட் 9 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறேன். மண்டே, Tuesday, Wednesday கொடுத்தாச்சு, Thursday, Friday, மறக்காமல் இப்போ நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து டேட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா நமக்கு டேட்டஸ் காட்டாது. சாட்டர்டே சண்டே நம்ம லீவுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. தென் கஸ்டமைஸ் கியூஆர். இந்த கஸ்டமைஸ் கியூஆரில் நம்மளோட பேக்ரவுண்ட் கியூஆர் என்ன கலரில் வேணும் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை அப்ளை தீஸ் சேஞ்சஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன கலர்ஸில் இருக்குமோ அது தான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா மாற்றிக்கலாம். ஓகேவா. தென் சர்வீசஸ், நம்ம என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட் சர்வீசஸில் இப்போ வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன். இது வந்து நம்ம யூஆர்எல் வந்து நம்ம விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பர்த்டே பார்ட்டி,
இந்த மாதிரி நான் வந்து இமெயில் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொடுத்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஐகான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். சேவ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் பேனர். இந்த பேனர்ஸில் வந்து நம்மளோட புதுசாக ஏதாச்சும் பேனர் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேயுமே நம்மக்கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இருக்குன்னா நம்ம ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நமக்கு நம்மக்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். நேம் ஆஃப் த ப்ராடக்ட், அது என்ன டைப் ஆஃப் கரன்சிங்கிறத நம்ம வந்து இங்கே இந்தியன் ருபீஸில் தானே நம்ம கொடுப்போம். இந்தியன் டைப் பண்ணிங்கன்னா இங்கே இந்தியன் ருபீஸ் செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு 200 அந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ராடக்ட்டோட யூஆர்எல் ஏதாச்சும் இமேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டான ஐகான் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்ஸ்டாகிராமை நம்ம வந்து எம்பெட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் யூஆர்எல் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் டெஸ்டிமோனியல்ஸில் வந்து நம்மளோட வெப்சைட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். டெஸ்டிமோனியல் நேம் யார், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவங்களோட இமேஜஸ், இந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐஃப்ரேம்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு மேப்போ எம்பெட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம எம்பெட் பண்ணணும்னா நம்ம ஐஃப்ரேம்லாம் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எதுக்காகனா, இந்த டைமில் எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த டைமில் அப்பாயின்மெண்ட்ஸுங்கிறது நம்மளால் இதிலே நம்ம வந்து காட்டிக்க முடியும். இதுக்காக தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சோஷியல் லிங்க்ஸ். இது வந்து நம்மளோட எல்லா டைப் ஆஃப் சோஷியல் லிங்க்ஸும், இன்ஸ்டாகிராம் யூஆர்எல், லிங்க்டின், வாட்ஸ்அப் யூஆர்எல், யூடியூப் யூஆர்எல், ஃபேஸ்புக்கு, வெப்சைட் யூஆர்எல், ட்விட்டரோடது, இது மாதிரி எல்லா விதமான சோஷியல் அக்கௌண்ட்ஸோட லிங்க்கையும் நம்மளால் இங்கே ஆட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதையும் நம்மளால் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸில் நம்மளால் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கஸ்டம் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்க முடியும், கஸ்டம் ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஃபாண்ட்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால் கேலரிஸ் ஆட் பண்ணிக்க முடியும். கேலரிஸில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னா, புதுசாக நம்மளோட ஆட் கேலரி கொடுத்து நம்மக்கிட்ட இருக்க நம்மளோட இமேஜஸ், நம்ம கம்பெனி சம்மந்தமான இமேஜஸ் அந்த மாதிரி நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சர்ச் என்ஜின் ஆப்டிமேஷனுக்காக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். மெட்டா கீவேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு போக பிளாக்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி, நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நம்மளால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோன்னா மொத்தமாக எல்லாமே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம பேக் கொடுத்தோன்னா மொத்தமாக நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் கொடுத்தோன்னா நமக்குன்னு ஒரு கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்ம க்ரியேட் பண்ண டிஜிட்டல் கார்டு நமக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ண நம்ம லோகோ சைஸ் இப்படி இருக்காங்காட்டி, நம்மளோட சைஸ் டிஃபர் ஆகிறாங்காட்டி தான் நம்ம இப்படி இருக்குது. நம்ம பர்ஃபெக்டான இமேஜஸ் சைஸ் கொடுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக காட்டும். இதே மாதிரி இங்கே மேலே இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் கொடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இதுவும் நமக்கு ஃப்ரெஞ்சில் க்ரியேட் ஆகும். இப்போ QR கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவர் சர்வீசஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பர்த்டே பார்ட்டி, இப்போ நமக்கு லாங்குவேஜ் இதாக இருக்குது. அதேமாதிரி நம்ம பர்த்டே பார்ட்டிங்கிற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சர்வீசஸை ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து ஈவினிங் டெய்லியும் 5 PM to 9 PM, சாட்டர்டே சண்டே க்ளோஸுங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்மளால் சென்ட் மெசேஜும் கொடுத்துக்க முடியும், ஆட் டு காண்டாக்ட் கொடுத்து நம்மளால் காண்டாக்டை சேவ் பண்ணிக்க முடியும். தென் அதேமாதிரி நம்மளால் இந்த இடத்துல QRஐ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்மளோட QRஐ ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அதுபோக நம்மளால் இந்த QRஐ நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த டிஜிட்டல் கார்டோட வெப்சைட் நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் அதேமாதிரி இங்கே மேலே வந்து நமக்கு ஹோஸ்டஸ் காட்டும். லிங்க்டின் நம்மளோட லிங்க்ஸ் ஆட் பண்ணியிருந்தோன்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி லிங்க்ஸ் காட்டும், நம்ம அதை வந்து ஷோ பண்ணிக்க முடியும். இந்த டிஜிட்டல் கார்டோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்க முடியும்.